இது வந்து ஒரு டென்டல் அவேர்னஸ் வீடியோ. இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ரூட் கெனால் பண்ண பல்ல திடீர்னு ஒரு நாள் பெயின் வருது. ஸோ அந்த மாதிரி பெயின் வருது, நீங்கள் டென்டிஸ்ட்டை போகிறீங்க. செஸ்ட் பெயின், கார்டியாக் பெயின், ஹார்ட் அட்டாக் வரும்போது கூட இது வந்து ஒரு டென்டல் அவேர்னஸ் வீடியோ. அதாவது உங்களுக்கு ஒரு பல்லுல பெயின் இருக்கு, அந்த பெயின் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு பல்ல பெயின் வருது, நீங்க பக்கத்துக்கு டென்டிஸ்ட்ட போறீங்க. டென்டிஸ்ட் வந்து அந்த பல்ல எதுவுமே இல்லையேம்மா, உங்களுக்கு பல்லு நல்லா இருக்கு, சுத்தி இருக்கிற கம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு ஏற்கனவே ரூட் கெனால் பண்ண பல்ல திடீர்னு ஒரு நாள் பெயின் வருது. ஸோ அந்த மாதிரி பெயின் வருது, நீங்க டென்டிஸ்ட்ட போறீங்க. ஸோ டென்டிஸ்ட் யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா, ரூட் கெனால் பண்ண பல்லுல வலி இருந்துச்சுன்னா ஓகே ரூட் கெனால் பண்ணதுல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திருப்பியும் ரூட் கெனால் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரூட் கெனால் பண்றீங்க, திருப்பியும் பெயின் இருக்கு அப்படின்னா அந்த பல்லுனால வர பெயினா கூட இல்லாம வேற ஒரு இடத்துல இருந்து வர்ற பெயினா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேற ஒரு இடத்துல இருந்துன்னு எப்படின்னா அது ஒரு நர்வ் பெயினா இருக்க வாய்ப்பு இருக்கு. நர்வ் பெயின்னா என்னன்னா, இப்போ ட்ரைஜெமினல் நர்வ் அப்படிங்கிற நர்வ் நம்மளோட ஃபேஸ்ல சப்ளை பண்ணுது. ஸோ அந்த நர்வ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி வலிகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சிங்கிள் டீத்ல வலி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல பக்கத்துல இருக்கிற மசில்ஸ்ல டைட்னஸ் இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கு, இல்ல விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்னா மசில் டைட்னஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அங்கிருந்து இந்த பல் வலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இன்னொரு கண்டிஷன், போஸ்ட் ட்ராமாட்டிக் ட்ரைஜெமினல் நியூரோபதி அப்படிங்கிற கண்டிஷன். அதாவது ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல, ஏற்கனவே அங்க இருக்கிற நர்வ் வந்து அதை பாதிச்சிருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நரம்புல, பக்கத்துல இருக்கிற பல்லுல வலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எகெயின் அங்க இருக்கிற நர்வ்ல வந்து சின்ன சின்ன முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பேரு ட்ராமாட்டிக் நியூரோமான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன்லயும் உங்களுக்கு சடனா திடீர்னு ஒரு இடத்துல பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி பல்லு வலிக்கிறதுக்கு பல்லு மட்டுமே காரணம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால பல்லு வலி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது என்னங்கிறத வந்து இதை பற்றி தெரிஞ்ச டாக்டர்ஸ் மட்டும்தான் வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். இது ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ். இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எடுப்போம். இது எதனால் வந்திருக்கு, எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு பெயின் எப்போ ஆரம்பிக்குது, எந்த மாதிரி இருக்குது, அதோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, எந்த மாதிரியான பெயின், அதாவது அது வந்து பர்னிங்காக இருக்கா, ஷாக்கிங்காக இருக்கா, இல்லை துடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அமுத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அது என்னங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சே நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின், கார்டியாக் பெயின், ஹார்ட் அட்டாக் வரும்போது கூட சிலருக்கு பல்லு வலிக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் டென்டிஸ்ட்டை போவீங்க, அந்த டைமில் அதை நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணலன்னா இது வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. எப்படி செஸ்ட் பெயின் வரும்போது நமக்கு பல்லு வலிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் அட்டாக் வரும்போது நமக்கு சிலருக்கு வந்து கை வலிக்கிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சப்ளை பண்ணுற நரம்பு சர்வைக்கல் நர்வ் C2 C3ங்கிற ஒரு சர்வைக்கல் நர்வும் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற வேகஸ் நர்வுங்கிற நர்வும் பிரெயினுக்கு போகும்போது ஒரே இடத்துல கன்வர்ஜ் ஆகுது. இது பேர் கன்வர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் அது அங்கேருந்து சிக்னல்ஸ் வரும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் வலிக்கிற மாதிரி தெரியும். இதே மாதிரி தான் நமக்கு வேகஸ் நர்வுக்கும் நமக்கு வாயில் சப்ளை பண்ணுற ட்ரைஜெமினல் நர்வுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு செஸ்ட் பெயின் வரத்துக்கு முன்னாடி பல்லு வலிக்கிற மாதிரி தெரியும். அதாவது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி இங்கே வலிக்கிறத விட நமக்கு பல்லில் வலிக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே ரைட் டயக்னோசிஸ் அட் த ரைட் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வரவங்க, நான் பல்லு வலின்னு போனேன் டாக்டர், ரூட் கெனால் பண்ண பல்ல வலிச்சிச்சு, இல்லை ஜென்ரலாக வலிச்சிச்சு, பட் ஆனால் பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லை, பல்ல எடுத்துட்டாங்க, அப்போவும் அந்த வலி இருக்குது. ஒரு சைடே ஃபுல்லாக பல்ல எடுத்துட்டேன், அப்போவும் அந்த வலி இருக்குது. ஸோ இந்த வலி மட்டும் குறையவே இல்லை, பல்லில் என்ன பண்ணாலும் அந்த வலி குறையில நிறைய பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு இருக்க வேண்டிய அவேர்னஸ் என்னென்னா, பல்லில் வலிக்குதுன்னா பல்லு மட்டும் பிரச்சனை கிடையாது, வேற ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வரத்துக்கான வாய்ப்பு, அந்த வலி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.